காளி தேவி ஆகப்பட்டவள் எப்பெல்லாம் ஒரு பொண்ணுக்கு வந்து அநியாயம் நடக்குதோ அவங்களுக்குள்ள மகாகாளி ஜனனமாகுவாள். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். அகோரிகளுக்கு உண்டான ஒரு சில பூஜைகள் இருக்கு, அதை பண்ணுவோம் மயானத்துல. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான மந்திர பிரயோகம் பண்ணுவாங்க. நைட்டு தான் அகோரிகளுக்கு உண்டான டைம். நீங்க தீட்சை வாங்கி எத்தனை வருஷமா? 12 வருஷம் இருக்கும். அகோரிகளுக்கு மட்டுமே நடக்கக்கூடிய விசேஷம் ஒன்று இருக்கு, அர்ச்சந்திர மயானம். காளி தேவி வந்து ஒரு அன்னை, அம்மா மாதிரி, குழந்தை மாதிரி. கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வருவாங்க. ஒவ்வொரு பொண்ணாகப்பட்டவளுக்குள் சக்தி தான் இருக்கிறாள். ஜெய் மா காளி, ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா சுமா சிவா சதா. ஹர ஹர மகாதேவ், ஜெய் காளி. இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 lakh கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அக்கா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன். ஸோ காசியில அகோரி, அது பெண் அகோரியை பார்க்கறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எத்தனை வருஷமா அகோரியா இருக்கீங்க? நான் ஒரு 22 வருட காலமாக வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். நான் ஒவ்வொரு கிரியாவாக கற்றுட்டு ஒவ்வொரு நிலைகளை அப்படியே தாண்டி தான் நான் இப்போ இந்த அகோரியாக இருக்கேன். ஓகே, அகோரியா என்னென்னக்கா பண்ணுவீங்க? அகோரியா பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து அப்படின்னா பூஜைகள். அகோரிகளுக்கு உண்டான ஒரு சில பூஜைகள் இருக்குது, அதை பண்ணுவோம் மயானத்தில். அப்புறம் எங்களுக்கு உண்டான ரகசிய பூஜைகள்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் பண்ணணும். அப்புறமேட்டு இப்போ எதுக்காக காசிக்கு வந்திருக்கீங்க? இப்போ காசிக்கு எதுக்காக வந்திருக்கேன்னா, இப்போ கும்பமேளா நடந்துட்டு இருக்கு. சரி, கும்பமேளா நடந்துட்டு இருக்கிறதுனால நாங்கள் வந்திருக்கோம். நான் இங்கே வந்து ஒரு 22 நாள் ஆச்சு. நான் 12 ஜோதிலிங்க தரிசனங்கள்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கேன். திருப்பி ஒரு தடவை ஜோதிலி தரிசனம் பார்க்கறதுக்காக போகணும். என்ன பண்ணுவீங்க இப்போ? நீங்க பெண் அகோரி அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களோட வேலை என்ன? என்னுடைய வேலைகள் வந்து மார்னிங் எந்திரிச்சு கங்கையில் குளிச்சுட்டு எங்களுடைய நாங்கள் வணங்கக்கூடிய தெய்வமான காளி, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு தெய்வத்தை எடுத்திருப்பாங்க. காளி, காலபைரவ், ருத்ரன், தசமகா வித்யாக்கள், அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான மந்திர பிரயோகம் பண்ணுவாங்க. இப்போ வந்து காளி எடுத்திருக்கிறேன்னா காளிக்கு உண்டான மந்திரங்கள் என்னவோ அதை வந்து நான் டெய்லி வந்து பாராயணம் பண்ணி அதை ஜெபிக்கணும். ஜெபிச்சு எனக்கு என்னுடைய குரு கொடுத்துருக்கிற மந்திரங்களை வந்து நான் இங்கே வந்து எத்தனை முறை, ஒரு நாளைக்கு 108, 208 இந்த மாதிரி வந்து நாங்கள் டெய்லி இதை வந்து சித்தி பண்ணணும். சரி, சித்தி பண்ணிட்டு அவங்க கொடுத்துருக்கிற மந்திரத்தை பிரயோகி பார்க்கணும். சரி, அது நமக்கு வந்து ஒர்க் ஆகுதா, நமக்கு அது சக்தி ஆகிவிட்டதா அப்படிங்கிறது வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இந்த கங்கை கரையில் மயானத்தில் இரவு 12 மணிக்கு கரெக்டாக அந்த காலகட்டங்களில் வந்து அங்கே போய் காளி தேவிக்கு உகந்த நேரம் இரவு 12 மணி, அதிகாலை 3 மணியும் பண்ணலாம். அது யோகா கிரியா பண்ணுறதுக்காக வந்து அந்த டைமிங்கில் வந்து நாங்கள் நைட்டு தான் அகோரிகளுக்கு உண்டான டைம். பகலில் வந்து நாங்கள் எங்கேயாவது ஒரு வாரத்தில் எங்கேயாவது இருப்போம். உங்களோட இப்போ எத்தனை அகோரிகள் இருக்கிறாங்க? என்னோட அகோரிகள்னால் இந்த எங்கள் அம்மா ஒருத்தவங்க இருக்காங்க, அப்புறம் இன்னொருத்தவங்க என் கூட ரூமில் ஒருத்தர் இருக்கார், அப்புறம் மிச்ச பேர் அங்கே அந்த சைடு நிறைய பேர் இருக்காங்க. இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ என் கூட அவங்க இருக்காங்க. இல்லை, தமிழ் இவ்வளோ தெளிவாக அழகாக பேசுகிறீங்க. எந்த ஊர் நீங்கள்? எனக்கு தூத்துக்குடி தான் சொந்த ஊர். தூத்துக்குடி சொந்த ஊர். நான் இந்த ஆன்மீக பயணத்தில் வந்து 22 வருஷமாக இதில் போயிட்டுருக்கேன். நான் இங்கே வந்து மந்திர தீட்சைகள் வாங்கிட்டு குருவை பார்த்துட்டு திருப்பி நான் போயிடுவேன், தமிழ்நாடு போயிடுவேன். தமிழ்நாட்டில் இருந்து என்னோடய மந்திர சித்திகள் பண்ணிகிட்ருப்பேன். அப்புறம் எங்களுக்கு உண்டான விசேஷங்கள்லாம் எப்பப்போ வருதோ, எந்தெந்த நாட்களில் வந்து நல்ல நாட்கள், அந்த குறிப்பிட்ட டைமிங் வரும், அந்த டைமிங்கில் வந்து நாங்கள் இங்கே வந்துட்டு திருப்பி அங்கே போவோம். ஓகே, இப்போ உங்களுக்குன்னு சிஷ்யங்கள் யாராவது இருக்காங்களா? எனக்குன்னு சீடர்கள், நான் இன்னும் வந்து சீடர்கள்லாம் ஒரு சில மந்திர சக்திகள் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். இன்னும் யாருக்கும் தீட்சை நான் இன்னும் கொடுக்கல. ஓகே, நீங்கள் தீட்சை வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது? நான் தீட்சை வாங்கி 11-12 வருஷம் இருக்கும். உங்களோட குருமார்கள் காசியில் தான் இருக்காங்களா? என்னுடைய குரு
என்னுடைய குரு வந்து காசியில் இல்லை, அவங்க வெளியில் போயிருக்காங்க. காசிக்கு இப்போ தான் வந்துட்டு போனாங்க. ஓகே. இப்போ காசியில் இப்போ ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் நடக்கும் போதும் காசி வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்குன்னு அகோரிகளுக்குன்னு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கும். எந்த ஃபெஸ்டிவல் அந்த சிறப்பாக இருக்கும்? அகோரிகளுக்குண்டான ஃபெஸ்டிவல் அப்படின்னா எங்களுக்கு இங்கே தனியாக சாப்பாடு சமையல்லாம் சமைச்சு வெறும் அகோரிகளுக்கு மட்டுமே நடக்கக்கூடிய விசேஷம் ஒன்று இருக்குது. அரிச்சந்திர மயானில் நடக்கும். சரி. அது ஒன்று. அது அடுத்ததுன்னா எங்களுக்கு கும்பமேளா, இன்னொன்று மகா சிவராத்திரி, அப்புறம் மயான ஹோலின்னு ஒன்று நடக்கும். அதுதான் எங்களுக்கு நடக்கக்கூடிய சில விசேஷங்களில் முக்கியமான இம்பார்ட்டண்ட்டானது. சிவராத்திரி, கும்பமேளா, அப்புறம் எங்களுக்கு உண்டான பகிர்வு சந்திப்பு, அந்த சாப்பாடெல்லாம் சமைச்சு மொத்தமாக சாப்பிடுவோம். அது ஒரு தடவை நடக்கும். அப்புறமேட்டு மயான ஹோலி, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. மற்ற நாகாஸ்களுக்கும் மற்ற சாதுக்களுக்கும் அகோரிகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் சொல்லுங்களேன். வித்தியாசம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை நோக்கி பயணித்து போவாங்க. ஒருத்தவங்க முக்தியை நோக்கி பயணித்து போவாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு பவர் நமக்கு வேணும், மற்றவங்கள நம்ம பார்த்தோன்னா ஏதாவது ஒரு அட்ராக்டிவான ஒரு விஷயங்களை நம்ம வந்து நிகழ்த்தணும் அப்படின்னு ஒருத்தவங்க பயணம் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து தெய்வத்தினுடைய தரிசனம் கிடைத்தால் மட்டும் போதும்னு பயணம் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து எப்போவுமே சாமியை மட்டும் நினச்சிட்டு இருக்கணும், யாரையுமே பார்க்கக்கூடாது, எங்கேயுமே யாருமே வரக்கூடாது, நம்மளை யாருமே பார்க்கக்கூடாது, தனிமையிலேயும் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. யாரையுமே பார்க்க மாட்டாங்க, வனாந்திர காடுகளில் இருப்பாங்க, அவங்களும் இருக்காங்க. நிறைய டைப் ஆஃப் இருக்காங்க. இதில் அகோரிஸ்லேயும் இருக்காங்க. நாகா சாது, சாது, சன்னியாசி, கிரி, பூரி சம்பிரதாயங்கள் வந்து நிறையா இருக்குது. நான் வந்து நார்த் சம்பிரதாயம். சரி, நீங்கள் ஏன் குறிப்பாக காளியை வந்து எடுத்திருக்கீங்க? நிறையா நீங்கள் சொன்ன மாதிரியே பைரவாஸ் கும்பிடுறவங்க இருக்கிறாங்க, சிவன் வழியில் போகிற அகோரிகள் இருக்காங்க. நீங்கள் ஏன் காளியை குறிப்பாக எடுத்திருக்கிறீங்க? நான் காளி தேவியை ஏன் எடுத்திருக்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இருக்குது. காளி வந்து எப்படின்னா, காளி தேவி வந்து ஒரு அன்னை, அம்மா மாதிரி, குழந்தை மாதிரி, கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வருவாங்க. அது இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய இந்த கடைசி காலகட்டம் கலியுகம் முடிகிறதுனால இது காளியுகம். காளியுகம், கலியுகம் இல்லை, நடக்கிறது காளியுகம். காளி தேவி ஆகப்பட்டவள் எப்பெல்லாம் ஒரு பொண்ணுக்கு வந்து அநியாயம் நடக்குதோ அவங்களுக்குள்ள மகாகாளி ஜனனமாகுவாள். அவளுக்கு வந்து 1000 உருக்கள் கொடுத்து அந்த அன்னையை வணங்கி அவளை வந்து உயிர்ப்பிக்கும். அது நம்மளுடைய கடமை. எப்பெல்லாம் ஒரு பொண்ணுக்கு துன்பம் வருதோ அப்போ வந்து அந்த காளி தேவி அவர்களுக்குள் ஜனனமாக வேண்டும். ஒவ்வொரு பொண்ணாகப்பட்டவளுக்குள் சக்தி தான் இருக்கிறாள். அவள் ஜனனமாக வேண்டும். அநியாயம் எங்கெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் குறையணும், மக்கள் நல்லா இருக்கணும், பெண்களுக்கு சுதந்திரம் வரணும், நடுராத்திரியில் நடந்து போனாலும் கையெடுத்து வணங்கணும், அதை கொண்டு வரணும். கல்கி அவதரிக்கிறாரு. கல்கி வந்து இந்த உலகத்தை வழி நடத்த போறாரு. கலியுகம் முடிஞ்சு சத்தியயுகமா மாறப்போகுது. இனி எல்லாரும் நல்லொழுக்கத்துடன் நல் நடத்தையுடன் நடப்பார்கள். இனிமே அது நடக்கிற காலம் வரும். அதான் காளியுகம் முடிந்து சத்தியயுகம் தொடரும். சரி, காளிக்கு ஒரு மந்திரம் ஏதாவது சொல்லுங்கள். जय माँ काली, जयंती मंगला काली, पत्रकाली, कपालिनी, दुर्गा समा शिवा शारदा सदा। हर हर महादेव, जय काली. இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 lakh கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks, let the celebrations begin. மந்திரங்கள், பக்தி கதைகள், வேதங்கள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் அன்லிமிட்டடாக ஹை குவாலிட்டியில் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்து ஆன்மீக அருளை உணருங்கள். இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் கிடைக்கிறது.